ஹரித்வார் போறேன்னு சொல்லி கிளம்பின செங்கோட்டையன் கடைசியில் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. வந்ததும் அதிமுகவை பற்றி தான் பேசினேன், ஒற்றுமையை பற்றி பேசினேன்னு சொல்கிறாரு. இதே அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு செங்கோட்டையன் போன உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறாரு? அவரும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவர் வழக்கம் போல பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று பேசிட்டு தான் இருக்காரு. இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா? செங்கோட்டையன் நீக்கப்படுவாரா? அமித்ஷாவுக்கும் பதிலடி கொடுப்பாரா? அமைதியை தேடி ராமர் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னார். ஆனால் அமித்ஷாவை போய் அவர் சந்திச்சிருக்கிறாரு. செங்கோட்டையனுடைய நடவடிக்கை அப்படின்றது நிச்சயமாக அதிமுகவில் மேலும் கலக குரல்களை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் செங்கோட்டையனை முழுவதுமாக கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டார். செங்கோட்டையன் ஒரு அடிப்படை உறுப்பினர் தான். அப்புறம் அவர் எம்எல்ஏவாக இருக்கார். இதை தாண்டி அவர்கிட்ட எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நபரை அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக மேலும் பலர் நம்மளும் செங்கோட்டையன் சொன்னதையே நம்ம திருப்பி சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது. இதற்கு பின்னாடி முழுவதுமாகவே பாஜகவுடைய செயல் திட்டம் தான் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் அது எழுப்பக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதில் எந்த சிக்கலும் கிடையாது. அமித்ஷா எடப்பாடியை சந்திப்பதில் எந்த சிக்கலும் கிடையாது. இரண்டு தலைவர்களுக்குள்ள சந்திப்பு நடக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைவர்கள் அமித்ஷாவையோ இல்லை பாஜகவுடைய தேசிய தலைமைகளையோ சந்திக்கிறாங்க, தனிப்பட்ட வகையில் சந்திக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குட் சைன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்களா, அது மேலும் கூட்டணிக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. இப்போ செங்கோட்டையனுடைய ஒரு கோரிக்கை என்னவாக இருக்குது? 10 நாளைக்குள்ளே பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாமே ஒன்றிணைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ அந்த கோரிக்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அப்படின்றப்ப ஒரு கூட்டணி தர்மத்துக்காவது அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையனை சந்திச்சிருக்கக்கூடாது. செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார், நான் ஹரித்வாருக்கு தான் போனேன், நான் ராமர் கோயிலுக்கு தான் போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு தான் இங்கேருந்து போகிறாரு. ஆனால் டெல்லி ரீச் ஆனோடனே அமித்ஷாவுடைய அலுவலகத்திலேருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. அதன் பேரில் தான் நான் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சேன்றாரு. கூடவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்தாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. அப்போ பாஜகவுக்கு ஏதோ திட்டம் இருக்கிறது, அதிமுகவை ஒன்றிணைப்பதில் கிடையாது, அதிமுகவை பிளவுபடுத்துவதில் அவங்களுக்கு ஏதோ திட்டம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம சந்தேகிக்கக்கூடிய வகையில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ டெல்லிக்கு போகிறதுங்கிறத அதிமுக தலைவர்கள் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னாக தானே வச்சுருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் டெல்லிக்கு போனார்னா உடனடியாக பிரதமர் மோடியை சந்தித்தார். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும் கூட ஏடிஎம்கே ஆஃபீஸை பார்க்க போகிறேன்னு சொன்னார். திடீர்னு பார்த்தா அமித்ஷாவோட பார்த்துட்டு ஃபோட்டோலாம் வெளியே வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தா திமுகவில் இருந்த 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ கூகா செல்வோன்னு ஒருத்தர் அப்போ என்ன சொன்னார்னா, லிஃப்ட் பிரச்சனை என் தொகுதியில், அதுக்காக நான் போய் டெல்லியில் சென்ட்ரல் மினிஸ்டர் பார்க்குறேன்னு சொன்னார். இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் டெல்லிக்கு போகிற எல்லாருமே உண்மையை சொல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு வராங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் பார்த்ததோ பேசினதோ அதை சாதாரணமாக கடந்து போயிடவே முடியாது. செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு எடப்பாடி கொடுக்க போகிற ரியாக்ஷன் தானே மற்ற தலைவர்களுக்கான பதிலாக இருக்கும். வேலுமணியோ சிவி சண்முகமோ தங்கமணியோ அன்பழகனோ இவங்கெல்லாம் செங்கோட்டையன் போயிருக்காரு வந்திருக்காரு, என்னப்பா தலைவர் அமைதியாகவே இருக்காரு அப்படின்னா அடுத்தது வேற ஏதோ அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இல்லை இப்போ பாஜகவோ டெல்லி மேலிடமோ கூட அங்கே இருக்கிற மற்ற தலைவர்களையும் ரீச் அவுட் பண்ணுவாங்க, வாங்க வந்து பாருங்க பேசலாம், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அது எப்படி போகும்? இது எந்த மாதிரியான ஒரு ரிப்ளை அவர் கொடுத்தா இதுக்கு ஒரு பொருத்தமான ரிப்ளையாக இருக்கும்? இல்லை இது அரசியல் ரீதியாக எப்படி கையாளப்படும்னு பார்க்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணையும் பொழுதே ரொம்ப தெளிவாக அமித்ஷா சொன்னார், அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு. ஆனால் இப்போ செங்கோட்டையனை சந்தித்தது, இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அமித்ஷாவை போய் சந்திப்பது அப்படின்றது நிச்சயமாக அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் பாஜகவுக்கு பங்குண்டு அப்படின்றது தான் அது வெளிப்படுத்துது. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய செக்காக நான் பார்க்குறேன். செங்கோட்டையனை அவர் கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டார். நீக்கின ஒருத்தரை உடனடியாக அமித்ஷா சந்திக்கிறார். 2வது நாள்லேயே அமித்ஷா சந்திக்கிறார் அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு அவர் எந்த அளவுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்குறார் அப்படின்றது ஒரு கேள்வியாகுது இல்லையா?
இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, அந்த கூட்டணி தர்மத்துக்காவது அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை மறைமுகமாக அந்த சந்திப்பை நடத்தியிருக்கலாம். வெளிப்படையாக சந்தித்தவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இப்போ செங்கோட்டையன்ட்ட வந்து நம்ம சந்திச்சதை வெளியே சொல்லாதீங்க, இல்லை இந்த டயத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அந்த டயத்துக்கு போயிருக்க போகிறாரு. அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு அவர் பேட்டியும் கொடுக்காமல் இருந்திருக்க போகிறாரு. இப்போ வந்து அவர் சந்தித்த பிறகு பேட்டியும் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ பாஜக வந்து ஒரு செய்தியை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல முயற்சிக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இன்னொரு செக். 2 செக். ஒன்று வந்து அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களை, அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்ட தலைவர்களை தனிப்பட்ட வகையில் சந்திப்பது அப்படின்றது ஒரு ராங்கான மெசேஜ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குது. அதுவே ஒரு பெரிய செக். இன்னைக்கு செங்கோட்டையன் பேசுகிறாரு, நாளைக்கு வந்து வேலுமணி பேச மாட்டார் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அதன் பிறகு தொடர்ந்து தங்கமணி பேசுவார், CV சண்முகம் பேசுவார், இப்படி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்தில் என்ன டிசிஷன் எடுக்க போகிறார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நேரடியாகவே அமித்ஷாட்ட வந்து அவர் வந்து தொலைபேசியில் பேசி இந்த மாதிரி தலைவர்களை சந்திக்காதீங்கன்னு சொல்ல முடியும். இல்லை வந்து இப்படி நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்றதையும் ஒரு டிமாண்டை வைக்க முடியும். அமித்ஷா வந்து 2-3 பத்திரிகை பேட்டிகள் கொடுக்குறாரு. அந்த பத்திரிகை பேட்டிகளில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் தான் இந்த ஆட்சி நடக்கும் அப்படின்றாரு. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படின்றதையும் அவர் உறுதிப்படுத்துகிறாரு. யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத டே 1லேருந்து அவர் வந்து வெளிப்படையாக சொல்லலை. நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு, இப்போ லேட்டஸ்ட்டாக அண்ணாமலை சொல்லியிருக்காரே தவிர எந்த இடத்துலையும் அவர் வந்து அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்றத கமிட் பண்ணவே இல்லை. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, இதில் வந்து ஒரு கேம் விளாடணும் அப்படின்றது அமித்ஷாவுடைய திட்டமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த 2 இடத்துலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செக் இருக்குது. இப்போ அவர் தான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். எப்படி இந்த கேமை இதுலேருந்து அவர் வந்து விளாட போகிறார் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இனி வரக்கூடிய நாட்களில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சுற்றுப்பயணத்தை இதுவரையும் முடிச்சிருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அவர் தலைமையை கேள்விக்குள்ளாக்குனாங்க, அதிமுக பலவீனம் அடையுதுன்னு சொல்கிறாங்க, டிவிகேவோட வருகை, இதெல்லாம் தாண்டி அவர் போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து திரட்டுறாங்க. அவரும் வந்து திமுக எதிர்ப்பை வலுவாக வைக்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் பெரிய செய்தியாக மாறி ஏடிஎம்கேக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுடைய ஒரு கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தாண்டி அவங்களுக்கு எதிரான செய்திகள் வந்து மக்கள் முன்னாடி பெருசாக போய் நிற்கிது. அப்போ இதையும் அவர் வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போனார்னா என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்கும்? இப்போ அவர் செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லை அமித்ஷாவிடம் வந்து எங்கள் தலைவர்களை சந்திக்காதீங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த செய்திகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து மக்கள் முன்னாடி எப்படி போய் சேரும், அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டே 1லேருந்து நீங்கள் பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சம் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. இன்டீட் பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் வந்து உட்கட்சி பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய தென்பட ஆரம்பித்தது. பாஜக இனிஷியலாக வந்து அவர்களுடைய ரோல் பிளே ஆகாத மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை யாராவது க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, இல்லை அரசியலை வந்து அப்பப்போ பேப்பர்களில் படிக்கிறாங்கன்னா கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த கேமுக்கு பின்னாடி யார் வந்து இருக்கா அப்படின்றத வந்து எளிமையாக புரிஞ்சுக்கலாம். டே 1லேருந்து அவருடைய கேம்பெயினில் அவங்க வந்து நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதிக்கு போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸை வந்து அவர் ஹைலைட் பண்ணி அட்ரஸ் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சியா இல்லை வந்து அதிமுக தலைமையிலான ஆட்சியா அப்படின்றது ஒரு விவாத பொருளாக மாறுது. யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதுல விவாத பொருளாக மாறுது. அவர் தான் வந்து அதிமுகவுடைய முகமாக இருக்கிறாரு. அவர் வந்து 234 தொகுதிகளுக்கும் அவர் வந்து பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறாரு. அப்போ அவர் தானே ஃபேஸு. இப்போ அவர் ஃபேஸாக இருக்க போகிறதுனால தானே கட்சி ஒருமித்தமாக வந்து இந்த கேம்பெயின் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சிக்கே வர்றாங்க. எந்த இடத்துலையும் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியே தெரிவிக்கல. எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் இந்த கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அசைன் பண்ணிடுறாங்க. எல்லா இடங்கள்லையும் காசு கொடுத்து கூட கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிகளையும் நடத்திட்டு வர்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார பயணம்ன்றது எந்த இடத்துலையும் பேசு பொருளாகல. ஆனால் பாஜக ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டியை வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு நகர்வுகள்லையும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு ஏதோ வந்து ஒரு பிளான் இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து பலவீனமாக இருக்காங்க.
அதிமுக இன்னைக்கு பல பிளவுகளோட இருக்குது. ஸோ இப்போ அதிமுகட்ட தான் வந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் அப்படின்றது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுக, அப்போ திமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியோடு இருக்கிறாங்க. அதிமுக பலமிழந்த ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்குது. 2வது இடத்துல இருந்தாலும் அதனுடைய தலைவர்கள் வந்து ஒற்றுமையாக இல்லாததுனால அங்கே வந்து பாஜகவுடைய ஒரு ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படியாவது அதிமுகட்ட வந்து நம்ம வந்து வாக்குகளை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க செயல்படுற மாதிரி எனக்கு தெரியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியை வந்து பலவீனப்படுத்தி அதனுடைய வாக்குகளை வந்து தன்வசப்படுத்துவது அப்படின்றது அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரையில் இது 4 முனை போட்டியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் தாவேக அப்படின்னு ஒரு 4 முனை போட்டியாக இருக்க போகுது. இப்போ அதிமுகவோட வந்து பிஜேபி இருக்குது. பிஜேபி வந்து என்டிஏன்ற ஒரு தலைமையில் இருக்கிறாங்க. இப்போ அதிமுக பலவீனமாக இருப்பதுனால இங்கே வந்து அதிமுகவுக்கான வெற்றி, அதாவது என்டிஏக்கான வெற்றி அப்படின்றது அதிமுகவோட இணையும் பொழுது நமக்கு பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த 4 முனை போட்டியில் வந்து திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்றது நல்லாவே தெரியும். திமுகவுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே அவங்க வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு நடிகர் வர்றாரு, அவர் வந்து நிச்சயமாக வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றதும் தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அப்போ பாஜகவுடைய செயல் திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ தலைமையில் ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுவே 18% வந்தது. மேலும் அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தினா இப்போ அதில் இருக்கக்கூடிய அதிருப்தி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம வந்து என்டிஏயா வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம தேர்தலை சந்திச்சோன்னா நிச்சயமாக நம்முடைய வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரில. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேணான்றாரு, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை வந்து அவங்களெல்லாம் என்டிஏ கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அமித்ஷா வந்து கட்சி பதவியிலேருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனை வந்து தனிப்பட்ட வகையில் சந்திக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய அரசியலில் இன்வால்வ் ஆகுறாங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது லார்ஜர் தென் ப்ரெசன்ட் சினாரியோ பாஜகவுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு புலப்படுது. எடப்பாடி பழனிசாமியோட கேம்பெயினில் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்குமான ஒரு வார்த்தை போர் நடந்தது. அதிமுகவுடைய கூட்டங்களில் ஆம்புலன்ஸை மறிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்து தொடர்பாக உதயநிதி ஒரு கேம்பெயின்லேயும் ஒரு இடத்துல இங்கே பேசியிருக்காரு. பேசும்போது விரைவில் அதிமுகவே ஐசியூவில் தான் இருக்கும், அப்போ ஆம்புலன்ஸ் தேவைப்படுங்கிற மாதிரி பேசுனதுக்கு இவர் வந்து நீங்கள் வெண்டிலேட்டரில் தான் இருக்கீங்க, திமுக ஆட்சி முடிஞ்ச உடனே வெண்டிலேட்டர் எடுத்துருவாங்க, உங்கள் கதை க்ளோஸ் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவாக அவருடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை டுவார்ட்ஸ் பிஜேபி வைப்பார். மோடியா ஸ்டாலினா அப்படி இருக்கும், இல்லை ஸ்டாலினா எடப்பாடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கூட வந்து திமுகவுடைய பிளானோ அல்லது அதிமுகவே அந்த வலைக்குள்ளே போய் விழுதா அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதி அப்படிங்கிறவர் ஒரு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, இன்றைக்கி டெப்டி சிஎம்மாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ. கட்சியில் கூட பார்க்கும்போது அவர் டாப் 3ல கூட கிடையாது, ஒரு இளைஞரணி செயலாளர் தான், கட்சியினுடைய 2ஆம் முகமாக இருந்தாலும் கூட. எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது, அதிமுகவினுடைய முகம் அவர் தான், கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர், இப்படி எல்லாமும் இருக்கக்கூடிய அவர் வந்து ஸ்டாலினோடு ஒரு கருத்து யுத்தத்தை பண்ணாமல் உதயநிதியோட பண்ணுறாரு. அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டராக தான் இருக்கும். இது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா, இப்போ அவருடைய பிரச்சாரம் ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டி திரட்டி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் குறுக்க வர்றதுக்கே அவ்வளோ கோவப்படுறவர் அமித்ஷா இன்னைக்கு குறுக்க வந்திருக்காரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே காமிச்ச கோவத்தை பாயிண்ட் ஜெயச்சந்திரன், அமித்ஷாவை பார்த்து தான் அவர் கோவப்படணுமே தவிர ஆம்புலன்ஸை பார்த்து கோவப்படக்கூடாது. ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே வந்த கோவத்தை வந்து அமித்ஷா மேலே அவர் காமிக்க போறாரா, இல்லை வழக்கம் போல் வந்து இதையெல்லாம் கண்டுக்காம அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை வந்து அந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு கடந்து போக போறாரான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக வந்து இந்த விஷயங்களை அவர் ரொம்ப சாதாரணமாக கடந்து போனார் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு சொன்னல உங்களுக்கு வந்து அதிமுகவில் மேலும் கழக குரல்கள் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு கூட செங்கோட்டையன் வந்து ரொம்ப கூலாக வந்து பதில் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவங்க சொல்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு உத்தரவாதம் பாஜக தலைமையிலேருந்து வந்திருக்கிறது, நீங்கள் இது மாதிரி பேசுங்க, நாங்கள் இருக்கிறோம் பேக் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. இன்றைக்கும் வந்து அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ விட்டு கொடுக்காமல் பேசுகிறார் அப்படின்னா ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தான் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்படின்றப்ப நிச்சயமாக அவர் வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பாஜக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரிந்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களுடைய அணியில் சேர்த்து தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரு ஸ்ட்ராங்கான நெரேட்டிவ் பில்ட் பண்ணுறதுல
அவங்க உண்மையாகவே வந்து தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னதான் எடப்பாடி பழனிசாமி வந்து 120க்கு மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட் வைட் நெரேட்டிவ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்துருப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஒவ்வொரு போராட்டங்களும் வந்து பிரதானப்படுத்தப்பட்டது. திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் மக்களுக்கு கிடையாது. ஆனால் திமுக வந்து அதிமுகன்ற கட்சி வந்து தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய போராட்டங்களை வியூகமாக வகுத்து அதை வந்து ஸ்டேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை அதிமுக செய்தான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை வந்து மக்கள்கிட்ட ஒரு சில இடங்களில் இருக்குது, பல இடங்களில் கூட இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் பிரதானமாக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பேசுதான்னு கேட்டால் அவங்க பேசவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இன்னைக்கு அவர்களுடைய கட்சியில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை தான் வந்து பிரதானமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது முதலமைச்சர் எவ்வளோ முதலீடு வந்து கொண்டு வந்தார், இன்றைக்கி அந்த முதலீடுகள் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம விவாதம் பண்ணணும். திமுக சார்ந்த விவாதங்களே அண்மை காலமாக இல்லை, எல்லாமே வந்து அதிமுக டுவர்ட்ஸ் இருக்குது. அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த விவாதங்களே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அது சரியாக அவர் வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவதற்கான ஒரு விஷயத்தை அவர் செய்யலை, ஒரு ஸ்ட்ராங்கான நெரேட்டிவை வந்து அவர் பில்ட் பண்ணலை அப்படின்றது தான் காரணமாக இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து ஊடகங்கள் தான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், ஊடகங்கள் வந்து அதை பண்ணலை. அதிமுக நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி கூட வளர்மதி தலைமையில் அந்த கிட்னி பிரச்சனை சம்மந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கும், ஊடகங்கள் தான் திட்டமிட்டு அப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஊடகங்கள் மேலே பழி போட்டு நீங்கள் யாரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை நீங்களே வந்து உங்கள் கண்ணை நீங்களே குத்திக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் மேலே பழி போட்டுட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறீங்க. எது எப்படி இருந்தாலும் மக்களை சந்தித்து குறைகளை சொல்ல வேண்டியது நீங்கள். உண்மையிலேயே மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குது, திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா அதை யாரும் மறைச்சிட முடியாது, யாரும் தடுத்துட முடியாது. எல்லா காலங்கள்லையும் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பொதுப்படையாக வைக்க தான் படுது. எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க, யார் எந்த இடத்துல தவறு நடக்குதுங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஊடகங்கள் மேலெல்லாம் பழியே போட முடியாது. இப்போ நீங்கள் வந்து சேலத்தில் உட்காந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறீங்கன்னா அதுக்கான ஒரு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நீங்களே கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ சென்னையிலேருந்து ஒரு போராட்டத்தையோ இல்லை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பையோ ஒருத்தர் நடத்துகிறார் அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் ரொம்ப லோக்கலைஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை வந்து அந்தந்த பகுதியிலேருந்து பேசுவது அப்படின்றது மேபி கிடைக்காம இருக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெரேட்டிவை வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையிலே வந்து அதிமுக செய்யலை. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகட்ட என்ன வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதிமுக என்ன செய்யுது, இல்லை திமுகவுக்கு எதிரான என்ன பிரச்சனைகளை முன்வைக்குது அப்படின்றதே நமக்கு தெரியல. இல்லை இப்போ ஊடகங்களில் கூட ஊடக விவாதங்களில் கூட அதிமுகவினர் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்றது உத்தரவு இருக்குது. எந்த கட்சியும் நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாதுன்ற உத்தரவு இருக்குது. திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் நீங்கள் வந்து எதிர்த்து பேசாதீங்க, அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு உத்தரவு அதிமுகவுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்றப்ப எப்படி உங்களால் ஒரு நெரேட்டிவை பில்ட் பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக தானாகவே வந்து எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கான அந்த பொசிஷன், லீடர்ஷிப் பொசிஷன் அப்படின்றது கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலாக இருக்க போகுது. இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம், அதிமுக என்டிஏ அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அதிமுக என்டிஏலே வந்து நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் வருவதை பார்த்தா மேலும் இன்னொரு அணி கூட உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 5 முனை போட்டியாக கூட 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ஒரு ஸ்ட்ராங்கான நெரேட்டிவ் பில்ட் பண்ணாத வகையில் அந்த கட்சிக்கு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை. அதிமுகன்ற ஒரு கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவோட தேர்தலை எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.